எந்த லைனுக்கும் புதுசாக கேட் ஓப்பன் பண்ணுவோம். பழைய கிட்ட வந்து கீழ்நிலை பாலம் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். அதனால நீங்க உங்களுடைய கோரிக்கை வச்சு தான் நாங்கள் வந்து பக்கத்துல கேட் பாலத்தை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு முடியாது சார். கேட்டு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஊர் இங்கே இருக்கு. ஊரை விட்டு தனியாக காட்டுனா பாலம் அந்த பாலத்துக்கு கேட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வரும்போது போகும்போது. அதை நாங்கள் போகக்கூடாதுன்னு இருக்கிறத எல்லாருமே அந்த பக்கம் தான் சொல்லி போனால் கம்ப்ளீட்டாக அடைச்சிருங்க. இல்லை ஏதோ ஒரு வேணும் இது வேணும் இல்லைங்களா, போகிறதுக்கு மூவ்மெண்ட்டுக்கு ஆளுங்க வேணும். இந்த ஊரை தாண்டி போகணுன்னா அப்படி தான் போயாகணும். இல்லாட்டி சுத்தமாக காம்பவுண்ட் சேர் எடுத்துருங்க. யாராவது போனாங்கன்னா கேப்பேட்டைங்கிற இடத்துல 300 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 35,000 பேர் இங்கே போகிறாங்க வராங்க. 4 ரெவன்யூ கிராமத்து மக்கள் இங்கே போகிறாங்க வராங்க. இதை வந்து அடைஞ்சதுக்கான காரணமே என்னன்னு தெரியல எங்களுக்கு. இப்போ சார் சொன்னாங்க மேலே பாலம் வந்து இடத்துல கட்டினா பாலம் வந்து கேட்டு அடைக்கணும். இடத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரோட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த ரேட்டில் வந்து 1 லட்சத்துக்கு மேலே இப்போ சென்சஸ் ஜாஸ்தியாக போச்சு, அதனால் இது வந்து எடுத்துக்கிட்டு ஒரு மேம்பாலத்துக்கு வரணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க திருப்பி அந்த அலைன்மெண்ட்டுக்கு பண்ணும்போது இந்த இடத்துல பண்ணுறதுக்கு கஷ்டம், அதனால நாங்கள் தள்ளி பண்ணுறோன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் எஸ்டிமேட் போட்டுட்டு எங்கள் பேர் கொடுத்தா போடுவோம். வாங்கிட்டு இப்போ டெண்டர் கால் பண்ணியிருக்கோம். அந்த டெண்டர் இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த டெண்டர் முடிஞ்சோடனே உங்களுக்கு வேலை ஆரம்பிச்சு அந்த பாலத்தை ஓப்பன் ஒரு பாலமாக அமைஞ்சு போச்சு. அதனால இந்த இடத்துல உள்ள லெவல் கிராசிங்க நீங்க திறந்து கொடுக்கக்கூடியது ரயில்வே ஒரு விசேஷமான ஒரு மக்களுக்கு முழுக்க பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையில நீங்க ஒரு ஸ்பெஷல் டெசிஷன் எடுத்து நீங்க கொடுத்து போகக்கூடியது அந்த தற்காலிகமாக நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு கேட்கணும். இப்போ 6 வருஷமும் இப்போ நடக்கும்னு தாங்க நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு சின்ன இது கூட அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எம்பி 2-3 தடவை கேசிபி இருந்தப்போ பேசினாங்க, நான் பண்ணித்தரப்போனா ஆனால் எந்த வேலையும் நடக்கலைங்க. அதனால் ஜனங்க வந்து இப்போ நாங்கள் யாரும் பார்க்க எந்த ஒரு சாயமும் இதில் கிடையாதுங்க. பொதுவாக பொதுமக்கள் மட்டும்தான் இதில், வேறு யாரும் எந்த கட்சிக்காரங்களும் இதெல்லாம் எதுவுமே